வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு புதிய தயாரிப்பு வெற்றிகரமாக சந்தைக்கு வருவதற்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட பயணம் இருக்கிறது. அந்த பயணம்தான் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சுருக்கமாக NBD. இந்த காணொளியில் NBD என்றால் என்ன, ஒரு யோசனை எப்படி வெற்றிகரமான தயாரிப்பாக மாறுகிறது, ஆபத்துகளை எப்படி குறைக்கிறது, தரத்தை எப்படி உறுதி செய்கிறது, வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் தயாரிப்பை எப்படி உருவாக்குகிறது என்பதையெல்லாம் எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் ஒரு புதிய தயாரிப்பு உருவாகும் முழு பயணத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அப்படியானால் NPD என்றால் என்ன? ஒரு சாதாரண யோசனையை வெற்றிகரமான தயாரிப்பாக மாற்றும் திட்டமிட்ட செயல்முறையே நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதில் திட்டமிடுதல், வடிவமைப்பு, சோதனை மற்றும் உறுதிப்படுத்துதல், இறுதியாக சந்தையில் அறிமுகப்படுத்துதல் என ஒவ்வொரு கட்டமும் திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்வது, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது, ஆபத்துகளை குறைப்பது, மேலும் நிறுவனத்தின் போட்டித்திறனையும் வளர்ச்சியையும் அதிகரிப்பது. அதனால்தான் ஒரு வெற்றிகரமான தயாரிப்பின் அடித்தளம் NBD செயல்முறையில்தான் தொடங்குகிறது. NBD ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் முக்கியமான சக்தி இதுதான். திட்டமிட்ட NBD செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் புதிய தயாரிப்புகளை நம்பிக்கையுடன் உருவாக்க முடியும். உற்பத்தியில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே குறைக்க முடியும். தயாரிப்பின் தரத்தை மேலும் உயர்த்த முடியும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். மேலும் தயாரிப்பை மிக வேகமாக சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும். உதாரணமாக, ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புதிய வாகனம் சந்தைக்கு வருவதற்கு முன் பல ஆண்டுகள் திட்டமிடல், சோதனை மற்றும் தர ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனால்தான் வெற்றிகரமான தயாரிப்புகள் தற்செயலாக உருவாகாது. அவை ஒரு வலுவான NPD செயல்முறையின் மூலம் உருவாகின்றன. இப்போது NPD செயல்முறையின் முதல் கட்டத்தை பார்ப்போம். அதுதான் ஐடியா மற்றும் கான்செப்ட். ஒவ்வொரு வெற்றிகரமான தயாரிப்பும் ஒரு சிறந்த யோசனையிலிருந்தே தொடங்குகிறது. இந்த கட்டத்தில் சந்தை ஆய்வு, வாடிக்கையாளர் தேவைகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் ஆராயப்படுகின்றன. அதன் பிறகு பல புதிய யோசனைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் எல்லா யோசனைகளும் தயாரிப்பாக மாறாது. அவை தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமா, நிதி ரீதியாக பயனுள்ளதா, வாடிக்கையாளர்களின் உண்மையான தேவையை பூர்த்தி செய்கிறதா என்பதை மதிப்பீடு செய்கிறார்கள். இந்த கட்டத்தின் முடிவில் தெளிவான தயாரிப்பு கான்செப்டும் வலுவான பிசினஸ் திட்டமும் உருவாக்கப்படுகிறது. ஒரு நல்ல தொடக்கம்தான் ஒரு வெற்றிகரமான தயாரிப்பின் முதல் படி. இப்போது NBD செயல்முறையின் இரண்டாவது கட்டத்தை பார்ப்போம். அதுதான் டிசைன் மற்றும் டெவலப்மெண்ட். இந்த கட்டத்தில் யோசனை ஒரு உண்மையான தயாரிப்பு வடிவத்தை பெறத் தொடங்குகிறது. விரிவான பொறியியல் வடிவமைப்பு தயாரிக்கப்படுகிறது. CAD மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன. சரியான மூலப்பொருட்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. உற்பத்தி தரம், வடிவமைப்பு மற்றும் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து வடிவமைப்பை மதிப்பாய்வு செய்கின்றன. தயாரிப்பை எளிதாகவும் தரமாகவும் உற்பத்தி செய்ய முடியுமா என்பதையும் உறுதி செய்கின்றன. அதன் பிறகு செயல்படும் மாதிரி தயாரிப்பு உருவாக்கப்பட்டு அனைத்து முக்கிய சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த கட்டம் வெற்றிகரமாக முடிந்தால்தான் தயாரிப்பு அடுத்த கட்டமான உற்பத்திக்கு செல்லும். இப்போது NBD செயல்முறையின் மூன்றாவது கட்டத்தை பார்ப்போம். அதுதான் ப்ராசஸ் டிசைன் மற்றும் வேலிடேஷன். இந்த கட்டத்தில் முழு கவனமும் உற்பத்தி செயல்முறையின் மீது செலுத்தப்படுகிறது. தயாரிப்பு எப்படி உற்பத்தி செய்யப்படும் என்பதை படிப்படியாக திட்டமிடுகிறார்கள். தேவையான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. உற்பத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய PFMEA போன்ற ரிஸ்க் அனாலிசிஸ் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் பிறகு பைலட் ப்ரொடக்ஷன் நடத்தப்பட்டு உண்மையான உற்பத்தி சூழலில் முழு செயல்முறையும் சோதிக்கப்படுகிறது. இந்த கட்டம் வெற்றிகரமாக முடிந்தால்தான் முழுமையான உற்பத்தியை நம்பிக்கையுடன் தொடங்க முடியும். இப்போது NPD செயல்முறையின் நான்காவது கட்டத்தை பார்ப்போம். அதுதான் டெஸ்டிங் மற்றும் வேலிடேஷன். இந்த கட்டத்தில் தயாரிப்பு அனைத்து முக்கியமான சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுகிறது. அதன் செயல்திறன், நம்பகத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நீண்டகால பயன்பாட்டு திறன் ஆகியவை முழுமையாக மதிப்பீடு செய்யப்படுகின்றன. மேலும் அனைத்து தொழில்துறை விதிமுறைகளையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதா என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. இறுதியாக அனைத்து சோதனை அறிக்கைகளும் சான்றிதழ்களும் தயாரிக்கப்பட்டு தயாரிப்பு சந்தையில் அறிமுகப்படுத்த அனுமதி பெறப்படுகிறது. இந்த கட்டம் வெற்றிகரமாக முடிந்தால்தான் ஒரு புதிய தயாரிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வெல்ல தயாராகிறது. இப்போது NBD செயல்முறையின் இறுதி கட்டத்தை பார்ப்போம். அதுதான் லான்ச் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கட்டத்தில் தயாரிப்பு முழுமையான உற்பத்திக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு சந்தையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் பயணம் அங்கேயே முடிவதில்லை. உற்பத்தி செயல்திறன் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் கருத்துகள் சேகரிக்கப்படுகின்றன. அவற்றின் அடிப்படையில் தொடர்ந்து மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
இந்த தொடர்ச்சியான மேம்பாட்டு அணுகுமுறையே கெய்சன் என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் தயாரிப்பின் தரம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு நிறுவனத்தின் போட்டித்திறனும் நீண்டகால வெற்றியும் உறுதி செய்யப்படுகின்றன. ஒரு சிறந்த தயாரிப்பு உருவாக்கப்படுவது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து மேம்படுத்துவதுதான் உண்மையான வெற்றி. இந்த காணொளியில் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செயல்முறையின் முக்கியமான கட்டங்களை தெரிந்து கொண்டோம். ஒரு வெற்றிகரமான தயாரிப்பு உருவாக ABQB, FMEA மற்றும் BBAB போன்ற முக்கியமான கருவிகள் வழிகாட்டுகின்றன. ஒரு சிறந்த தயாரிப்பு ஒரே நாளில் உருவாகாது. திட்டமிட்ட செயல்முறை, அனைத்து துறைகளின் ஒத்துழைப்பு, தொடர்ச்சியான மேம்பாடு, இந்த மூன்றும் இணைந்தால்தான் ஒரு தயாரிப்பு சந்தையில் வெற்றி பெறும். எனவே இந்த NBD செயல்முறையை சரியாக பின்பற்றுங்கள். ஒரு யோசனையை வெற்றிகரமான தயாரிப்பாக மாற்றும் முழு பயணத்தையும் நம்பிக்கையுடன் முன்னெடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சிறந்த திட்டமிடலே சிறந்த தயாரிப்பின் அடித்தளம். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த NPD செயல்முறை பற்றிய விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. NPD செயல்முறையில் எந்த கட்டம் மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் தொழில்துறை அறிவு தர, மேலாண்மை மற்றும் உற்பத்தி தொடர்பான பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மேலும் தரமான அறிவுபூர்வமான காணொளிகளை உருவாக்கும் ஊக்கம். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.